அப்படின்னு சொல்லி சும்மா இல்ல சார் நீங்க வேலைன்னு வந்தா நீங்க கரப்புக்காரர். நீங்க தட்டுங்க போன் ஆடிக்கிட்டு கேமரா ஆடிக்கிட்டு இருக்கோ. உண்மைக்குமே பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் தான் செய்ய போறோம். பரோட்டாவுக்கு தேவையானது மேலே வந்து மயில் வரும். அதை நான் இப்போ ஒட்டுவராக காட்டுவேன். இந்த அலுமினியம் தான் பட்டுறேன். அங்காளைக்கு நிறைய மாதிரி வணக்கம், நான் செந்தூரன். நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா போல எங்களுடைய வீட்டுல இருக்கிறோம். நிக்கல இருக்கிறேன். நேற்று தினம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கால் உழைவுல நிக்கிறேன். சேர்ந்துறேன். அதான் கால் உழையிற விட இன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு குக்கிங் வீடியோவும் வேலை வீடியோவும் தான் இதுக்குள்ள ரன்னிங் ஆப்பு. என்னன்னா உண்மைக்குமே செந்திரம் அவசரப்படுற காரணமே உங்களுக்கு தெரியும். வேலையாண்டா தான் நான் சுறுசுறுப்பு தெரியும் தானே. வேலையாண்டு வந்தா வெள்ளக்காரர் அப்படின்னு சொல்லி சும்மா இல்ல சார் நீங்க வேலையாண்டு வந்தா நீங்க கரப்புக்காரர். நீங்க தட்டுங்க போன் ஆடிக்கிட்டு கேமரா ஆடிக்கிட்டு இருக்கோ. உண்மைக்குமே அவ சந்திரன் வேலை செய்யறாரு. அதனால இவ்வளவு அவசரம். ஏன் அப்படி அவசரப்படுறீங்க? பொறுமையா நிதானமா கதைங்களை வேலை செய்யணும்டாதான். உங்களுக்கு என்ன, நீங்கள் காய்ச்சி போட்டு இருப்பீங்க. நான் தான் அதுல வெட்டணும் மொட்டணும் எல்லாம் செய்யணும். உங்களுக்கு என்ன தெரியும்? ரொட்டியை சுட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு இருப்பீங்க. நாங்கள் வேலை செஞ்சோன்னு இருக்கணும். இதுலயே சொல்லிட்டீங்க ரொட்டி ரொட்டி என்ன ரொட்டின்னு தெரியா இல்ல என்ன ஐட்டம் ஒன்று தெரியாது. ரொட்டின்னு சொன்னான் வளமையா சும்மா ஒரு ரொட்டின்னு சொல்றேன். நான் என்ன சாப்பாடுன்னு அதுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். சும்மா ரொட்டி இல்ல, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொட்டி. என்ன செஞ்சுறேன் பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க எல்லாருமே. இது ஒரு கடை ஐட்டம். கடை ஐட்டம் தான். கடையில போய் வாங்கணும் வந்தா நீங்கள கடை ஐட்டம் சொன்னேன். கடை ஐட்டம்டா கடையில செய்யற மாதிரி நீங்க செஞ்சு பார்க்க போறீங்க. எல்லா சாப்பாடும் கடையில விற்கிறதானே. சரி, உங்களோட நான் கதைக்கல. அதான் நீங்கள் கதையுங்க. நீங்கள் கதையுங்க, நான் இருக்கிறேன். என்னத்த கதைக்கிறது? உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா என்னண்டா இன்றைய தினம் ஒரு குக்கிங் வீடியோ தான். அதுவும் நாங்கள் கோயிலுக்கு நேற்றைய தினம் எல்லாம் போயிட்டு வந்து நல்லபடியாக அங்கே கோயில் எல்லாம் முடிஞ்சுட்டேனே. அப்போ இன்றைய தினம் எல்லா வீட்டு விரதங்களும் எல்லாருக்குமே முடிஞ்சிடும். அப்போ இன்றைய தினம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குக்கிங் தான். எனக்கு பிடிச்சது. செந்திரனுக்கு லைட்டாக தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்காடு தான் மதியத்துலேருந்து வெயிட் பண்ணினேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்போ என்ன வீடியோன்னு பார்க்கறது முன்னுக்கும் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். என்ன செஞ்சுறேன் பார்த்தா நாங்கள் இன்றைக்கு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இன்றைக்கு பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் தான் செய்ய போகிறோம். பரோட்டாவுக்கு தேவையானது முன்னுக்கு நாங்கள் குழச்சி வைக்கணும். குழச்சி வச்சு அதை ஊற வைக்கணும். அப்போ நாங்கள் இப்போ வேலையாக குழச்சி வச்சாதான் கொஞ்சம் நைட்டுக்கு சுட ஈஸியாக இருக்கும். அப்படியே அப்போ நாங்கள் பெரிய பொருட்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சமான தேவையான பொருட்கள் தான். கொஞ்சம் பொருட்கள் வந்து பாருங்க, இங்கே பாருங்க, கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுக்கிறேன். இது பாருங்க, தேவையான அளவு பச்சைமா தான். இஞ்சால பார்த்தீங்கன்னா 2 முட்டை, எண்ணெய், உப்பு, தண்ணி. இவ்வளவு தண்ணி இவ்வளவு தான் தேவை. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமோ? தேவையா இந்த 2 முட்டை இருக்குல்ல, இந்த 2 முட்டையை நாங்க அடிச்சு ஊத்துவோம். சரியா? பயந்து முட்டை பழுதா போட முட்டை ஊத்தினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் நான். ஐயோ பழுதா போடன்னு இல்லாமே அதுதான். முட்டை விட்டேன்னா இது வாடுதான். அடுத்த நான் உப்பு தண்ணி தான் போடப்போம் கரைச்சி வச்சிருக்குன்னா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் கையால தான் குழைக்கலாம். அப்பதான் நல்லா வேறமேன. அப்படியே இது என்னன்னு சொல்றேன், முட்டை போடுறேன்டா பஞ்சா வருமா, சொஃப்டா வரும். அதனால நான் முட்டை போட்டு தான் பரோட்டானே சுரப்புறோம். சரியா? இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு விட்டு குழைக்கணும். நீ வந்து பாருங்க, முட்டை விட்டதானே ஈஸியா குழைச்சிடலாம். 2 முட்டையை முட்டிட்டீங்களோ? காணையில 2 முட்டையே சும்மா கேட்டு பார்த்தேன். என்ன சொல்றீங்க பாப்போம். பாத்தீங்களா, உண்மையா வீடியோவிலே தெரியுதல்ல நான் 2 முட்டை விட்டாது. வீடியோவில் தெரியுதுங்க. நான் மைண்ட் செட் என்னமே நிற்கின்னு பார்த்தேன். சோதிப்பீங்க நல்லா. என்ன செஞ்சுறேன் ஈஸியாக குழைச்சிட்டேன் பாருங்க. டக் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இனி என்ன விடணும் இதுக்கு பக்கத்து சொல்லுங்க.
இனிமே என்ன தண்ணியோ இனி தண்ணி விட்டா என்ன நடக்கும்? அப்போ என்ன சாப்பிடணும் தெரியாது. தெரியா இதுல எடுத்து வச்சிருந்தே உங்களுக்கு தெரியும். எண்ணெயோ? எண்ணெய். இப்பயாவது தெரிஞ்சுதேண்ணே. சரி, இங்கே வேற முட்டை விட்டு நல்ல வடிவா குழச்சிட்டு உருண்டையா வந்துட்டு இனி நான் இதுக்கு என்ன சேர்க்கணும் தெரியுமோ? எண்ணெய் விட போகணும். இப்படியே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி பூசிட்டு இப்படியே பிரட்டி நாங்கள் இனி இதை நல்ல வடிவா இப்படியே ஊற விடணும். பொங்கி நல்ல வடிவா பஞ்சு போல ஊறீரவுக்கு வரும் இந்த மாவோ. ஓ, ஊறி அதுக்கு பொங்கி கொண்டு வராது, நல்லா ஊறி வந்துடும். அவ நாங்கள் இனி இது ஊறி வந்துருந்தானே வந்த உடனே வரவிட்டா சுடையக்கா பார்க்க. அவன் என்ன ஏறிங்க? நானும் மாவெல்லாம் நல்ல வடிவா புளிச்சு வந்துட்டு இங்கே வருங்க. நான் உருண்டை ஆக்குறேன். உருண்டை ஆக்குறீங்களா? ஓ, என்ன பரோட்டா ரொட்டி மாதிரி சுடுவீங்களா இல்லாட்டி? ரொட்டி மாதிரி வருதோ இல்லையா தான் ஃபர்ஸ்ட் டைம் பரோட்டா செஞ்சு வாக்கப்போன். அதுவும் என்னட்டு பார்த்து பழகினான் தெரியுமோ? அன்னைக்கு என்ன கொத்தரடி கடையை கூட்டின்னு போனீங்களோ, அப்ப பரோட்டா அந்த அண்ணா போட்ட வேற பார்த்து கொண்டுட்டேன். இப்படி உருட்டின்னு வரும். ஓ இல்ல, அவையில் இப்படி இப்படி அடிச்சேன். நீங்க அப்படி அடிக்க போறீங்களா? இல்ல, இந்த அப்படி அடிக்க வராது. இல்ல, அது நல்லா ஊற விடணும். நாங்க லேட் இல்ல, அது வீடியோல முடிக்கணும். அதுக்காண்டி இப்ப டக்குன்னு அவசரமா அதை செய்ய வலிக்கிட்டது திடீர் முடிவு தான். ஏனெண்டா உண்மைக்குமே நாங்க மதிக்க முடியாது ரசிக்கிறேன்னு அவ இரவுக்கு மாத்தி ரசிக்கறிய பரோட்டா எல்லாருக்கும். ஆனா செந்திரனுக்கு சாப்பாடு வேற செய்யணும். பின்ன இந்த செந்திரனுக்கு சரி வேறா? ரைட், உங்களுக்கு அளவா செய்யுங்க. எனக்கு அளவா தான் செய்யும். அதுக்கான இவ்வளவு நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கூட தான் செய்யறேன். ரைட், ஓகே. இங்கே வேணுங்க எல்லா ரொட்டியும் நல்ல வடிவா உருண்டையா ஆக்கிட்டேன்னு என்ன செஞ்சுறேன். உருண்டை ஆக்கிட்டீங்களா? இனி இந்த தட்டில் தானே வைப்பேன். இந்த இதுதானே என்னட்ட இருக்கிற பெரிய கோப்பை இருக்கிறது இல்லையே. அப்போ இதில் தான் நான் ரொட்டிக்கே தப்பாப்பேன். அவங்க இந்த அளவு பெருசு ரொட்டியா செய்யறவங்க இதையே வட்டமாக்கி சின்ன ரொட்டியா தான் சொல்ல பண்ணுறேன். இதே வட்டத்துக்கு எடுக்க போறீங்களா? இல்லை இல்லை, அப்படி அது வீட்டு ரொட்டி. இது பரோட்டா. உங்களுக்கு தெரியாடி நெகாளுங்க செஞ்சுறேன். பரோட்டா பொட்டியா இருக்கிறாதானே? பெட்டி ரொட்டி, ரைட். ஆனா அது பெரிய ரொட்டி, இது சின்ன ரொட்டி. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் நல்ல வடிவா தப்புவோம். என்ன தப்பிட்டு ஒரு ரொட்டி எடுப்போம். என்ன இந்த முன்னுக்கு இப்படி நாங்கள் 4 பக்கத்தாலும் ஈயம் தோணுவோம். இங்கே வருங்க என்ன ஈரண்டு எப்படி முட்டை போட்டதல்லோ சாஃப்டா இருக்கு. இனி நாங்கள் இதை இப்படியே இழுத்து ஈக்கணும் ரொட்டியை. கடையில் இப்படி முட்டை போடுறவங்களா இல்லையே? ஓ, முட்டை போடுறவங்க போலாம் கிடக்கு. முட்டை போடுறீங்களா கடையில்? இல்ல, போடுறது செந்துரன். உங்களுக்கு தெரியுமா? முட்டை போட்டு கொடுத்தா நட்டம் இல்லை. ஏன் செந்துரன்? அவையில என்ன ஊறிப்பட்டது செய்யறேன்னு தானே. முட்டை என்னதுக்கான போடுறது? இப்படி ஈஞ்சி கொடுக்கும், சாஃப்டா இருக்கு. அதுக்கான முட்டை போடுறது. இங்க வேணுங்க இப்படி நாங்க 2 கையாலையும் தான். அவங்க 2 கையால இப்படி அடிப்பாங்க, உடுப்பு துவைப்பாங்க. ஆனா எனக்கு அது தெரியும் உண்மைக்குமே. என்ன நான் இன்னும் செய்யல தானே. செய்திங்க இங்க வேறுங்க இந்த வட்டத்தின் அளவுக்கு எடுத்துட்டேன். என்ன வட்டத்தின் அளவுக்கு எடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், வேலை இருக்கு. இப்படியே போடுறேன் இல்ல. அப்ப இதான் மடிக்க போறீங்கல்ல? உங்களுக்கு செஞ்சதும் தெரியாது. நான் சொல்லி தர்றத அவ இப்படியே பாருங்க. நான் சொல்லி தர்றத நீங்க பொறுமையா கேளுங்க. என்ன ரைட் ரைட் இல்லை. இங்க வேறுங்க கிட்ட வந்து ரொட்டி ரெடி. கீழே அப்படி என்ன மாதிரிலாம் நீங்க செய்ய மாட்டீங்க. ரைட், என்ன இந்த ரொட்டி இருக்குல்ல, ஆனா இப்படியே நீங்க போடலாம் சண்டில. இல்ல இந்த 4 சைடு அதுவும் செய்வோம். 2 ரொட்டியா உங்களுக்கு செய்யறேன். சரியோ, இப்படி உங்களுக்கு இப்படி மடிக்கணும். பிறகு இங்கால பக்கம் இருக்குல்ல, இங்க இருங்க இதையும் எடுத்து இப்படி மடிக்கணும். இது இருக்குல்ல இங்கால சைடு, இதையும் எடுத்து அதே மாதிரி இப்படி மடிச்சுட்டு இங்கால சைட்டையும் எடுத்து இப்படி மடிக்கணும். சரியோ, சந்திர மடிச்சுட்டேனே இல்லோ. இனி இப்படி இதை திருப்பி போட்டு திருப்பி வேற இப்படி தப்போணும். பட்டியா ரொட்டியோ? ஓ, ஏன் தெரியுமா இப்படி திருப்புறது? இப்படி அந்த மடிச்சது அப்பதான் இந்த உள்ளுக்குள்ள அந்த மடிப்பு மாதிரி வந்து பரோட்டா கேட்ட மாதிரி வேறு வேறா. அப்படியா? இங்கே நான் கையால் இதண்டவே பொங்குது ரொட்டி. ஃபர்ஸ்ட் டைம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. என்ன அதுக்கு என்ன செய்யற? எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட தானே வேணும். அதுதான்
வெயிட் அண்ட் சி. என்ன பரோட்டா பெட்டி ஷேப்பில் வராதா? பரோட்டா இப்படி தானே வாரது. இப்படி தானே கொஞ்சம் பேர் சாப்பிடலாம். ஏனெண்டா அப்பதான் பெரிய பரோட்டாவாக வரும். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் கேஸை போட்டு செஞ்சோமேண்டா கேஸ் இங்கிட்ட கொண்டு தூக்கி அப்படி போடலாமே. நீங்க நல்ல ஒன்று செய்யவே கையோட அதான் நான் நினைச்சு கொண்டு ஒன்று செய்ய எவ்வளோ நேரமா அது மிச்சம். அதுதான் செஞ்சிடணும் அவசரப்பட்டவே இல்லை. ஆனால் அவ்வளவும் டேஸ்ட்டு தான். என்ன ஒன்று செஞ்சமேண்டா பிறகு மலமலன்னு நான் செஞ்சிருவேன். அப்படித்தான் பழக்கத்தில் வந்துருவோம். பழக்கத்தில் வந்துடும். ரைட் ஓகே. எங்களை பரோட்டா பெட்டி ஷேப்புக்கு வந்துட்டாரேண்ணே. இங்கே வேறுங்க இப்போ ஒரு மாதிரியால பட்டியா எடுத்துட்டேன். களைச்சி போய் கஷ்டப்பட்டு பெட்டி ஷேப்புக்கு எடுத்துட்டேன் கஷ்டப்பட்டேண்ணே. அதே மயங்கால பார்த்தீங்கன்னா சட்டியும் ஹீட் ஆயிடுது. அதாவது தோசைக்கல். இனி நாங்கள் அந்த பரோட்டாவை எடுத்து போடுவோம். என்ன வீடு இல்லை இல்லை இங்கால சைடில் எங்கே இருக்கோம் போகிறோம். இங்கே மாட்டாருங்க. இனி இப்படியே வேற தோசைக்கல்லாம் போட்டோம் பாருங்கோ. ரைட் இங்கே வந்து பாருங்க சந்திரன். இனி இப்போ நல்ல வடிவா பொங்கி கொண்டெல்லாம் வருவேன். இதோ இப்படியே பொங்குமோ? அதுக்கான அப்படி எல்லாம் பொங்க. அதான் அவற்றை இதுக்கு ஏற்ற மாதிரி அவிஞ்சு நல்ல வடிவா பொங்கி கொண்டு வருவேன். நாங்களா அடுத்ததை இவர் இப்படி ஒவ்வொன்றும் நான் சுடைக்கே நான் ஒவ்வொன்றும் உண்டா செஞ்சேன்னா இருந்தா ஓகே இருக்குமே. அதானே நான் ஒன்று இங்கே சுட்டு கொண்டு கேட்க நீங்கள் ஒரு பக்கத்தால் தப்பினீங்கன்னா தான் முடியும். அதுதான். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் கிடக்கு தெரியுமா. நானும் இல்லை வேலை செய்கிறேன்ல இங்கால அதுபடியா இதோட நான் நிற்கல. என்ன செய்யற வீடியோ பிடிக்க உத்தரம் இல்லாதபடியா பிடிக்கும். அதுதானே எல்லாரையும் வந்திருக்க மாட்டீங்க. சாப்பிடே காண வருவீங்க. அப்படியே வரத்தான் போகணும் ஒன்றும் செய்யல. என்ன செய்கிறேன் உங்களோட வேலையை நாங்கள் அப்படியே காட்டுவோமே. நான் நீங்கள் செய்கிறதே ஓ இந்த பரோட்டாண்டே பொங்கி முடியும் வரை நான் விடவே மாட்டேன். இந்த பரோட்டாவையோ இந்த கையெல்லாம் அந்த உருட்டை கட்டி அந்த உருட்டு ரொட்டி சுடி அது எண்ணெய் தன்மையில்லை. இந்த ரொட்டி அது இருக்கு உருட்டல யோசிக்கணும். அது எண்ணெய் இல்லோ இது மா போட்டு தானே அது விடுற மாவு எண்ணெய் கட்டையில உருட்டை இதுவும் சேர்ந்து அதோட உருட்டு. அதுதானே ஒரு பிரச்சனை. சரி இங்கே வேணுங்க பொங்கல் தானே. இங்கே வேணுங்க செந்துறேன். எங்களுடைய பரோட்டா ரெடி ஆகி நீங்க வேணுங்க இதுல பொங்குற. ஓ மேனே ஆனா பரோட்டா நடுவுல மட்டும் பொங்குது. அப்படிதான் பொங்கலோ பொங்கல். ஆனா எங்களை பரோட்டா சாப்பிட்றதுக்குண்டே ஆக்கள் வந்துருவேன் நம்ம என்ன பின்ன காமனா இவர் அப்படியே பொங்கி கொண்டு வந்துட்டார். பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி என்ன. நாங்கள் அதே போல இஞ்சாலை முறால ரெடி ஆக்கிட்டேன். அதேமாதிரி நாங்கள் வெள்ளனிய மாதிரியே இவரை இப்படி மடிச்சு என்ன செஞ்சு இஞ்சால மடிச்சு என்ன செஞ்சிடும் அடுத்த வேற இஞ்சால மடிச்சு அடுத்த ஒரு ஆளை இப்படி மடிக்கணும். மடிச்சு போட்டு என்ன செய்யணும் ஆளை திருப்பி போட்டு ஆளை தப்புங்க போட்டு திருப்பி போட்டு தப்பணும். இஞ்சி பாருங்க அது பொங்கி கொண்டு வந்துட்டு இஞ்சி கூட எப்படி சாஃப்டாக வருமானே கேள்வி இங்கே செஞ்சுறேன். தெரியுது பார்க்க இஞ்சி எப்படி இருக்கு. அதுதான் ஸோ அம்மா உண்மையா வேற லெவலில் வந்திருக்கப்ப வேற லெவலில் முருண்டு வந்திருக்குது. என்ன நீங்கள் இல்லை சுடுறீங்க. அதுதானே அது நீங்க கை பக்குவம் இருக்குல்லோ. முன்ன கைக்கு முதல்ல ஒரு வளையல் ஒன்று போடத்தான் போடும். ஐஸ் வைப்பீங்களே கை ஏலாட்டி இதுக்குள்ள சொட்டு எண்ணெய் விட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் வளர்ப்பு தன்மையா டக் டக்குண்டு இப்படியே நாள் எடுக்கலாம். ஆடே அப்படியா இங்கே வேறுங்க. ஓ மேனே முதல்ல செஞ்சிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இல்லோ கொஞ்சம் கொஞ்சம் போக தான் கொஞ்சம் அனுபவங்கள் வேறு. இப்போ சொன்னேன் அனுபவம் போக வர மாட்டேன். 2 ரொட்டிலே எனக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு கடை ஒன்று போடத்தான் போகணும். என்ன பரோட்டா கடையோ சத்தியமா செய்ய மாட்டேன். களைச்சி போடுவேன். எல்லா சாப்பாடும் செஞ்சு பழகுறீங்க வீடியோன்ற பேரில். என்ன இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது நான் செய்ய மாட்டேன். இப்போ பழகுறீங்க எல்லாம் சொல்லுவீங்களா என்ன செய்யற எல்லாம் பழகத்தானே வேணுமே. உங்களுக்கு சாப்பாடு இல்லை வேற வேண்டிய அப்படிதான் எனக்கு தான் செய்யறீங்க இந்த பரோட்டா இல்லை உங்களுக்கு தான் செய்யறீங்க. நீங்க சாப்பிடாக்கு நாங்களே அப்பா பொறுப்பு. அப்ப நாங்களே என்ன இப்படியா இல்ல பரோட்டா சுடுவோம் என்ன செஞ்சுறேன். எல்லா பரோட்டாயும் ஃபுல்லாக சுட்டுட்டு சாப்பிட அடுத்த கட்டம் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். என்ன
சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொட்டி சுட்டு கொண்டு வந்து நாங்கள் அடுத்த இடம் என்னோட பாப்பா கொண்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து கதவு வேலை இந்த நான் சொல்லியிருந்தேன் நான் கதை கொண்டு வந்திருந்தேன். தம்பி காட்டு இந்த கதவை ஒரு படி எனக்கு கமராமேன்ட்டாக்க அந்த பிடிச்சாச்சு. அதாவது இந்த கதவு தான் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன தம்பி மேலே வந்து மயில் வரும். அதை நான் இப்போ ஒட்டு வந்தாலும் காட்டுவேன். இந்த அலுமினியம் தான் வெட்டுறேன் அங்காலைக்கு நிறைய மாதிரி இதை வெட்டுவோம். ஏன் கடனால இப்போ வந்தபடியாகும் கொஞ்சம் தெரியுது தானே. நான் கண்ணாடி தான் இல்லையாமோ. கண்ணாடி வந்து நான் தெரியுது வேலையில் கொஞ்சம் மாச கணக்காயிட்டு கண்ணாடியில காணையில அதுதான் நாளைக்கு ஒன்று வாங்கி தாங்க. இவ்வளோ சத்தங்களுக்கு சத்தம் இல்லாம வேலை செய்யறதா இருக்கிறீங்க நீங்களா? எந்த சத்தமும் இந்த சத்தம் கிரைண்டர் பிடிக்க என்ன நம்ம சத்தம் போடுறது. நான் இந்த வேலை முடிக்கணும். 4 முடிக்கணும் நம்ம. சாமான் மதியம் தான் வந்தது. இதை நாங்கள் பொறும்பா ஒரு பதிவுலாம் போடணும் இருந்து நாங்கள் நாளை போடுவோம். பொறும்பா ஒரு பதிவில் எனக்கு வெஞ்சால இந்த 2 பகுதியிலையும் வந்து தகரம் பெறும். அதாவது வந்து இதுக்குள்ளேயும் வந்து ஃபுல்லாக 2க்கையும் தகரம் பெறும். பட்டம் எல்லாம் பெறும். மேலே கிடக்குது மேலுக்கு வரும். ஆத்தி அப்படி தம்பி இப்படி வா சுழண்டு ஒன்று வா. அலுமினிய கலர்ல கட்டுக்கம்பி மிதவு கிடக்கிற வழியே கிடக்குன்னு தெரியாம கிடக்கு. அதுக்கிடையில் எப்படி சொல்லிட்டீங்க வயசு கூற கதை இல்லையா? 2 ஒரே கலர். அப்போ மினிசு வண்ணம் வந்துட்டாரா? ஏன்னா கமரா பிடிக்கும். அதான் பிரச்சனை. என்ன தம்பி தம்பி பண்ண இல்லை தனியாக கைக்கு இருந்தால் நினைக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இப்படித்தான் சில நேரங்கள்ல அந்த பார்த்துருப்பேன் நான் என்னோட வேலை செய்ய. கங்கால இருக்குது
சச்சின் என்ன ஐயா இதெல்லாம் நான் ஃபுல்லாக வெட்டப்பறேன் ஒட்டாய்க்குலப்பா அப்படின்னா நான் அடுத்த வட்டம் என்னன்னு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மயில் எல்லாமே இது செட் பண்ணி கொண்டு நான் இருக்கேன் வெட்ட போகிறேன் கிரைண்டரால் இதெல்லாம் பச்சு டச் பண்ண அப்புறம் அடுத்த வட்டம் என்னன்றதப்பா எங்களோட பரோட்டா வெந்த மாதிரி கடை பரோட்டா மையே வந்துட்டு என்ன செஞ்சுறேன் அடிச்சடிங்கள பரோட்டா என்னது அடிக்கிறது இல்லை யாருக்கு பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்ற அப்படி அதே மாதிரி செஞ்சுறேன் இஞ்சி உங்களோட ஆசைக்கு இஞ்சி வேணுங்க ஓ சாப்பிடுங்க நீங்கள் இப்படி ரொட்டின்னு சுட்டேனா என்ன என்ன டாக்டர் சாப்பிட்றீங்க சொல்றாங்க இது தக்காளி பழம் தக்காளி பழம் தான் வருது எனக்கு டைம் இல்லையாப்பா தெரியும் தானே நான் பிஸியல் கொஞ்சம் அலுவல் அதை இதுன்னு திரி வேண்டாம் ஒரு நாளே இவ்வளவு பாடாண்டா செஞ்சிடும் வேலைக்கு டெய்லி ஆகணும் என்ன இல்லை வேணும் கொஞ்சம் பிஸி நான் கொஞ்சம் பேட கொஞ்சம் ஏதாவது சத்தம் இல்லாம இந்த நடந்த இழுத்துட்டேன் சொல்லுங்க என்னம்மா எங்களோட இந்த இதை சாப்பிட்டுருக்கலாம் நீங்க நானும் இதை தெரிஞ்சு அப்படி பார்ப்பேன் அடுக்கடுக்கண்டே தக்காளி பழம் தான் வருது அப்படி தக்காளி பழம் தான் அதுக்கு போட்டுனீங்க அது மட்டுமே தக்காளி தக்காளி பழம் உருளைக்கிழங்கு தான் வருது ரஜ்ஜியை தானே தேர்றா நீங்க என்ன ஒன்றும் சொல்லலாம் சாப்பிட்றபடியாவோ ரச்சி கரைஞ்சிட்டு இந்தாங்க இல்லை வந்துட்டு வந்து அது என்ன சொல்லுவாங்க தேடி நாய்க்கு ஏற்ற மாதிரி ரச்சின்னு பெருசாக இருக்கும் நீங்க ஒன்றும் சொல்லாம சாப்பிடுறீங்களா அதாம இந்த பிரச்சனை நல்லா கிடக்கு தானே சொல்லவே இல்லையே சத்தமெல்லாம் சாப்பிடுறீங்க நல்லா கிடக்கு உங்களோட உங்களோட இது என்னண்டா நல்லா இருந்தா சத்தம் போடாம சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க அட அப்படியா இப்பதான் 2-3 வருஷத்துல இப்ப தான் புரிஞ்சு கொண்டு இருக்கீங்க வருஷமே தெரியல 2 வருஷம் சரி 2 வருஷத்துல இப்பதான் புரிஞ்சு கொண்டு இருக்கீங்க சரியா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் 3 வருஷம் வந்து நீங்க ஹோம் பண்றீங்களோன்னு பார்க்கணும் சொல்லுங்க மறந்துட்டீங்களா இல்ல நீங்க மறப்பாங்க இதுல இது மறந்துட்டீங்க சரி விடுங்க என்ன செய்யறதுண்ணா ஆனா உண்மைக்குன்னு சொல்லல நல்லா இருக்கும் சொல்லி வேலை இல்லை கடை பரோட்டா மைய அப்படியே வந்திருக்கேண்ணா என்ன உண்டோ இன்னும் நல்லா புளிக்க வச்சிருந்தா இன்னும் சாஃப்டா வந்துருக்கு ஆனா இதுவும் ஓகே தான் என்ன செஞ்சுறேன் ஓகே ரஜி கடை சாப்பிட நல்லா கிடக்கு அதான் பொறுமை சாப்பிட சரி இல்லையோ பொறுமை சாப்பிடவே இல்லையே இல்லையா நான் இது விடக்கெல்லாம் பெம்பர் அடிப்பேன் நீங்கள் சமையல விடக்கூடாது சமைக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களை பரோட்டா விருப்பம் இல்லை ஆனா தள்ளி தள்ளி சாப்பிடுறார் உண்மையிலேயே நான் இந்த ரொட்டி ஐட்டங்கள் இந்த இதோடு சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் சோறு புட்டு இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல வயிற்றுக்கு ஆனா பரவாயில்ல சொல்லி சொல்லி இன்றைக்கு ஏதோ நல்லா இருக்கு போல இருக்கு சாப்பிடுற அன்பைக்க கூடாதுக்கானே உங்களை அதுதான் ஏற்கனவே வேலையும் செய்யறாரு இன்றைக்கு ஆனா உண்மைக்குமே இந்த சிக்கன் குழம்பும் மதிக்கத்துல இருந்தே டேஸ்ட் நான் எப்ப இந்த ரொட்டி சுட்டு சாப்பிடணும்னு இருந்தேன் தெரியுமா அது இந்த சிக்கன் குழம்போட பதில் இருக்கு சாப்பாடு நல்லா வந்துருக்கு அப்ப என்னம்மா உங்களுக்கு வேலையில என்ன கட்டத்துல போகுது என்னம்மா வந்துட்டு உங்களோட வேலையாலுமே சொன்னாங்க வேலை வந்து இப்போ வந்து அரைக்கட்டத்துக்கு வந்தது என்ன அரைக்கட்டம் சும்மா இப்போ தான் ஒரு குளக்கட்டத்தில் என்ன சொல்கிறது இப்போ அரைக்கட்டத்துக்கிட்ட வந்து கொண்டு இருக்கு என்ன மிச்ச வேலையாட காய்க்குள்ள பட்டம் போடணும் புல்வெளிங்க அடிக்கணும் கிரைண்டை பிடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் தாரம் பூட்டணும் அப்படி ஒன்று சொல்ல போனால் நிறைய வரும் அரைக்கட்டத்துக்கு நிற்கிறான் உண்மைக்குமே செந்திரண்டக்கு அப்படி ஓடி தெரிஞ்சவர் என்னன்னா அந்த அக்கா காணி உண்மைக்குமே என்னன்னா செந்திரன் 3 நாளைக்கு முன்னுக்கு சாமானுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டார் இப்போ கோயில் டைம் தானே அதனால 3 நாள் கடை போட்டு அப்போ நாங்களும் கோயிலுக்கு போனபடியா அதோட கோயில் என்னபடியா கடை போட்டுபடியா செஞ்சோம்னா சரி 3 நாள் கடையை வெள்ளாமன்னுட்டு இன்றைக்கு போகவும் கடை பூட்டிக்கிடாங்க செந்திரன் கடைசியாக அந்த கடையில் இருந்து சொல்லிட்டு ஃபோன் எடுத்துனேன் மதியம் தான் வந்தது சாமான்
ஃபோன் எடுத்துக்கிட்டு இப்போ மதியம் தான் வந்தோடனே அவசரமாக கொண்டு வந்து ஆனால் பின்னேரம்லாம் வலிக்கிட்டாரு சாப்பிட்டு போட்டு ஆனால் செஞ்சுட்டாரு அது கிடையாது சரி நான் கை வச்சா நான் புளி நானே பெருமையாக சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்கும் நான் கிடையாது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோக் வருது ஏன்னா ரொட்டியை சாப்பிட்டு தான் எனக்கு காணும் ஏய் கலங்கி சாப்பிட்ற உடம்பு கூடாது அட அதனால எனக்கு மனம் உண்மையாக்கா கொஞ்சம் தடவை சாப்பிடும் கொஞ்சம் தடவை கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஏன்னா உண்மைக்கு நானும் களைச்சு போயிட்டேன் அது செந்துற வேலையுமே இல்லை இருக்கு அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிப்போமே செஞ்சோம் அப்போ உண்மைக்குமே இந்த பரோட்டா ரொட்டி ஈஸியாக செஞ்சு நாங்கள் நல்லா இருந்துச்சுண்ணா ஆனால் கைதான் கொஞ்சம் நோது செந்துற கையெல்லாம் நுழையுது எனக்கும் உடம்பு நோவுது கால் நோவுது கை நோவுது சொல்ல வேலை இல்லை உடம்பு ஃபுல்லாக அந்த நான் ஒரு வேலை சொன்னா செந்துறேன் அதுக்கேட்டமே வந்துடுவேன் 100 கதை சொல்லிக்கொண்டு சரி அப்போ நான் எனக்கு ஒரு கை நோய் உண்மைக்குமே அப்போ பரோட்டா நாங்கள் சும்மா சொன்னோம் பரோட்டா உண்மைக்குமே வேறு லெவல் ஈஸியாக இருந்துச்சு செய்யவே ஒன்று செய்யத்தான் கஷ்டமாக இப்போ இந்த எண்ணெய் பூசி செய்ய நல்ல சாஃப்டாக நல்ல கடை பரோட்டா மையே வந்துட்டேன்னு அப்போ நாங்கள் இதோட அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இன்னும் வரும் புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்